ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து நாங்கள் ஃபேமிலி கேப்பாக ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆட்டோ பேசுறது வந்து நமக்கு வந்து பேக்ரவுண்ட் சப்போர்ட் பண்ணுறது, கொண்டு வந்து எரெக்ஷன் பண்ணி கொடுத்துறது, ஆயில் எடுத்து கொடுக்குற வரைக்கும். செக் மிஷின் எடுக்கிறீங்க, அதுக்கு ஏதாவது ஸ்கீம் இந்த மாதிரி சப்சிடி ஏதாவது இருக்குங்களா? கவர்மெண்ட் சார் நீங்கள் இந்த ஜாப் எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து நாங்கள் ஃபேமிலி கேப்பாக ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபு, அம்மா, அப்பா உள்ள பார்த்துருக்காங்க. ஃபேமிலி கேப்பாக ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் அவங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கனால அம்மா, அப்பா, நாங்கள் 4 பேர் மட்டும் தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வேலைக்கு வந்து ஆள் வந்து இந்த வேலைக்கு நம்ம மக்கள் கேட்குற மாதிரியான சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் செட் ஆகலை. பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செஞ்சு கொடுக்கணும். அது வந்து வர ஒர்க்கர்ஸ் அது மாதிரி செட் ஆகிறதில்லை. அதனால் நாங்களாம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் பார்க்கலாம் அப்படின்ட்டு. பிஸ்னஸோட கைடன்ஸ் எப்படி சொல்லுங்க? பிஸ்னஸோட கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறது நம்ம கோயம்புத்தூரில் எல்லா செக்யூர் ரெடி பண்ணுறவங்க எல்லாத்தையும் போய் பார்த்து எல்லாரும் பார்த்தா மிஷின் கொடுத்துருவோம், நீங்கள் ரன் பண்ணிக்கிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த லோக்கலில் இருக்கிற மெக்கானிக்கல்ஸ் ரன் பண்ணிக்கிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆட்டோ பேசுறது வந்து நமக்கு வந்து பேக்ரவுண்ட் சப்போர்ட் பண்ணுறது, கொண்டு வந்து எரெக்ஷன் பண்ணி கொடுத்துறது, ஆயில் எடுத்து கொடுக்குற வரைக்கும். கூட லேடிஸ் என்ன பழக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு நின்று சப்போர்ட் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லி டூல்ஸ் என்ன டோன்ஸ் என்ன எல்லாமே சொல்லி கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு ஆட்டோ இது பண்ணி கொடுத்தாங்க. அதனாலேயே நான் வந்து அவங்களுக்கு ட்ரை சார் இந்த மிஷினோட லைஃப் டைம் பற்றி சொல்கிறீங்களா? பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க மிஷினை ஒரு 15 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது அது கிரவுண்டில் போட்டக்கூடிய அந்த பேசிக் மாடல் ஃபவுண்டேஷன் டைப்பில் போட்டிருந்தது வந்து ஒரு 15 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருந்தோம். சரி சார். அப்புறம் அந்த மிஷினுக்கு அப்புறம் நம்ம அந்த எம்எஸ் மேக்ஸி எடுத்தோம். மேக்ஸி எடுத்ததுக்கப்புறம் ஜம்போ மாடல் எடுத்தோம். ஜம்போ மாடலுக்கு அப்புறம் அந்த ஜம்போ எடுத்தோம். எல்லாமே தேங்காய் பருப்புக்கு தனியாக, கடலை தனியாக, எள்ளுக்கு தனியாக, மூணுக்குமே தனித்தனியாக பண்ணிட்டு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வரவங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் தனியாக மிக்ஸ் பண்ணாமல் ஆட்டுறதே வந்து அவங்களுக்கு பெரிய ப்ளஸ். அதனால் இப்போ அவங்க அதை தான் மீன் பண்ணி வர்றாங்க. அப்புறம் இப்போ அந்த பேசிக் மாடல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லேட்டஸ்ட் டைப் போட்டாச்சு, கீர் பாக்ஸ் டைப் போட்டாச்சு. சர்வீஸ் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா மிஷின் ஓடிட்டு இருக்கிறதுல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது ரொம்ப ரேராக தான் வரும். வந்தாலுமே நம்ம வந்து ஈஸியாக மாற்றிக்கிற மாதிரி வரும். அதிகமாக செலவு வைக்காது. பெரிய ப்ளஸ். செக் மிஷின் எடுக்கிறீங்க, அதுக்கு ஏதாவது ஸ்கீம் இந்த மாதிரி சப்சிடி ஏதாவது இருக்குங்களா? கவர்மெண்ட்ல வந்து இப்போ இந்த பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்கீமில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் சப்சிடி இருக்குது. கிட்டத்தட்ட 40% வரைக்கும் சப்சிடி இருக்குது. அதில் வந்து நம்ம ஜம்போ எஸ்எஸ் வந்து ஃபஸ்ட்டு எஸ்எஸ் மேக்ஸி கொடுத்துருந்தாங்க. அது வந்து நான் வந்து அது வேணால் எனக்கு ஜம்போ மேக்ஸிக்கு வேணும்னு சொல்லி கேட்டதுனால எனக்கு அதை கவர்மெண்ட்லேயே இது ஜியோ மாற்றி கொடுத்து ஃபஸ்ட்டு மிஷின் நம்மளதே எடுத்தது. ஜம்போ எஸ்எஸ் வந்து இதில் 40% சப்சிடி கொடுத்தாங்க. எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ கவர்மெண்ட் சப்சிடியில் அது இருக்குது, பல்வரைசர் இருக்குது, நம்ம ஃப்ளோர் மிஷின் இருக்குது, எல்லாமே சப்சிடி ஸ்கீமில் எடுக்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு வில்லிங்னஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வந்து ஒரு பக்கம் வேலைக்கு போய் வேலை செய்யணும், மாதம் ஒரு குறிப்பிட்ட 20,000 30,000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க இது அதை விட அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. எடுத்து பண்ணலாம். இந்த பிஸ்னஸை விரிவுபடுத்துறதுக்கு உங்களோட ஆலோசனை என்னவா இருக்குங்க சார்? இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டிங்கில் வந்து நம்ம அதிகமாக வெளியில் சேல்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் இதாக ரன் பண்ணலாம். ரெண்டாவது நீங்கள் வந்து ஆயில் வந்து குவாலிட்டியான ஆயில் கொடுக்கணும். எங்கேயுமே வந்து குவாலிட்டியான ஆயில் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஆயில் இல்லாமல் லைவாக ஆட்டி இருக்கிற இடத்துல இது வாங்கி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறது தான் நான் முக்கியமாக சொல்கிறது. எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு இடத்துல எண்ணெய் ஆட்டி எடுத்துக்கணும். இன்றைக்கி எல்லாம் கலப்படம் தான் பெரிய பிரச்சனைக்கு காரணமே. அதனால் ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு காரணம் கலப்படம். அதனால் இப்போ அது வந்து மாறணும்னா நம்ம ஆட்டி எடுத்துக்கணும். மக்கள் அதில் விரும்பினா மட்டும்தான் அதை ரன் பண்ண முடியும்.
புதுசாக பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லைங்க சார், அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆலோசனை ஏதாவது? அதாவது இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட தயாராக இருந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் இருக்குது. ஓகே, அதனால் அது பார்த்தீங்கன்னா இதை வந்து ரன் பண்ணுறது ஈஸி தான். லேடிஸே ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை. ஆனால் ஏதாவது இளைஞர் யாருமே இன்னைக்கு வந்து கஷ்டப்பட தயாராக இல்லை. யாருமே ஒயிட் கலர் ஜாப்பாக வேணும் மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதனால் இது நீங்கள் கஷ்டப்பட்டு செய்யணும்னு நினச்சாங்கன்னா இது ஓகே, பண்ணிக்கலாம். ஆண்டவர் வந்துட்டு நீங்கள் இப்போ கஸ்டமர் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஆண்டவரை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னங்க சார்? இன்னும் சர்வீஸ் நல்லா இருக்குது. ஆமாம், சர்வீஸ் நல்லா இருக்குது. நம்ம போய் ஃபோன் பண்ணி சொன்னால் உடனே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அது வேலை போய் ஜாப் கொண்டு போய் கொடுத்தாலும் பார்த்தா வித்தின் ஹவருக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்றாங்க. அதனால் நமக்கு அது சர்வீஸ் முக்கியம். எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் சர்வீஸ் முக்கியம். நமக்கே வர கஸ்டமரே வர்றாங்கனாலும் சர்வீஸ் கரெக்டாக பண்ணி கொடுத்தா, அவங்க சர்வீஸ் கரெக்டாக பண்ணி கொடுத்தா மட்டும்தான் வருவாங்க. அதனால் சர்வீஸ் நல்லா பண்ணுறதுனாலே நம்ம ஆண்டவர். ஓகேங்க சார், நன்றிங்க சார். இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. Thank you.